பிள்ளையாரை கொண்டு போய் அந்த தெருக்கூத்துன்னு முச்சந்தியில் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது நியாயமாக கேட்டால் அதில் எங்களுக்கு பலன் தான் கிடைக்கும். ஏன்னா வைக்கும்போது கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. போய் பண்ணி வைப்போம். டெய்லி பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு அதில் வருமானம் தான். இருந்தாலும் அதில் யதார்த்தத்தை உண்மையை சொல்லணும்னு சொன்னால், நாம் நம்முடைய வீட்டில் முதல்ல என்ன சொல்கிறோம், ஒரு வீடுனால என்ன சொல்கிறோன்னா, அது 2 பிஹெச்கேவா 3 பிஹெச்கேவா, பெட்ரூம் ஹால் கிச்சன், முதல்ல பெட்ரூம் தான் வருது. அப்போது நமக்கு ஒரு பெட்ரூமு, அதில் அப்படி ஒரு காட்டு, அவ்வளோ சூப்பராக ஃபாரின்லேருந்து ஜெர்மன்லேருந்து ஒரு மேட்ரஸஸ்ஸு, அதில் ஒரு ஏசி, இதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அந்த பிள்ளையாரை கொண்டு போய் எங்கேயோ ரோட்டில் வச்சுட்டோம்னா வெயிலையும் மழையிலையும் அவர் இது பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அது பாவத்தை தான் கொடுக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். வைக்கிறோன்னா அதை கோவில் மாதிரியே கட்டணும். அவருக்கு மழையோ வெயிலோ நேரடியாக படக்கூடாது. ஒரு நாள் தவறாமல் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குருக்களை அர்ச்சகரை வச்சு அவருக்கு பூஜை பண்ணி, அவருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகாரம், நம்ம குளிக்கிற மாதிரி அவருக்கு அபிஷேகம், அவருக்கு விளக்கேற்றுறது, இதை பண்ணுறதா இருந்தால் வைக்கலாம்.